ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. தமிழக அரசியல் களம் தற்போது அனல் பறந்து கொண்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுல தேக்கம் ஏற்பட்டிருந்துச்சு. அப்ப சிஎம் ஸ்டாலின் அட்வைஸ் படி டெல்லிக்கு போய் ராகுல் காந்தியை சந்திச்சு பேசி நிலைமைய சுமூகமாக்கி இருக்கும் கனிமொழி தூத்துக்குடியில இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசுறப்ப திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இருக்காங்க. அதாவது திமுக கிட்ட டாக்டர் ராமதாஸ் தரப்பு பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, ஆனா இப்ப கூட்டணிக்குள்ள வேண்டாம்னு திமுக தரப்புல சொல்லி விட்டுட்டாங்களாம். திமுகவோட இந்த முடிவை பத்தி நாம அறிவாலய தரப்புல கேட்டப்ப ராமதாஸ கூட்டணிக்குள்ள கொண்டு வரலாம்னு தான் சிஎம் நினைச்சாரு. ஆனா விசிக தலைவர் திருமாவளவன் பாஜக உள்ளே வந்தா விசிக கூட்டணியிலேயே இருக்காதுங்கிறது தான் எங்க நிலைப்பாடுன்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனால விசிகவை சங்கடப்படுத்த வேண்டாம், விசிக நம்ம கூடவே இருக்கணும்னு சிஎம் முடிவு செஞ்சுட்டாரு. இதனால பாமகவை கூட்டணிக்குள்ள வேண்டாம், தனிச்சு போட்டியிடுங்க, உங்க செலவுகளை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி அனுப்பிட்டாரு என்கின்றனர். டாக்டர் ராமதாஸ் கிட்ட இருந்தது 2 ஆப்ஷன்ஸ் தான். ஒன்னு திமுக, இன்னொன்னு தாவேக. திமுக கதவை மூடி மாற்று யோசனை சொல்லிடுச்சு. விஜய் தரப்பு கிட்ட ஏற்கனவே ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி பேசினாங்க. எங்கேயும் ராமதாஸுக்கு நெகட்டிவ் பதில் தான் கிடைச்சிருக்கா. என்ன நடந்துச்சுன்னு தாவேக சீனியர்ஸ் கிட்ட பேசினப்ப டாக்டர் ராமதாஸ் மகள் ஸ்ரீகாந்தி எங்க கிட்ட பேசினாங்க தான், ஆனா பாமகவுக்கு 25 சீட் கேட்கிறாங்க. பாமகவோட பெல்ட்னாலே அது வட மாவட்டம் தான். அவங்க கேட்கிற 25 சீட்டுல பெரும் பகுதி வட மாவட்டமாகத்தான் இருக்கும். இத பத்தி சீரியஸா ஒரு டிஸ்கஷனை தளபதி நடத்தி இருந்தாரு. அதுல பேசும்போது நமக்கு செல்வாக்கு அதிகமான பகுதி வட மாவட்டங்கள், அதுல பாமகவுக்கே அதிகமாக சீட்டுகளை கொடுக்கணும்னா எப்படி சரியா வரும்? பாமக உள்ளே வரப்ப இன்னொரு ஃபேக்டரையும் நாம கவனிக்கணும். அதே வட மாவட்ட தலித் ஓட்ஸ் நமக்கு கணிசமா இருக்கு. பாமகவை உள்ளே கொண்டு வந்தா தலித் ஓட்டர்ஸ் எப்படி மாம்பழ சின்னத்துக்கு ஓட்டு கேட்பாங்க, ஓட்ஸ் போடுவாங்க. அதனால பாமக நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாரு என்கின்றனர். புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக RSSக்கு தீவிர ஆதரவா இருந்தாரு. அப்புறமா விஜய் பக்கம் சாஞ்சாரு. இப்ப 2 பக்கமுமா இருக்காரு. இருந்தாலும் பாஜக கூட்டணியில யாரும் கண்டுக்காததால போன சனிக்கிழமை செங்கோட்டையனை சந்திச்சு தாவேக கூட்டணிக்கு போறத பத்தி டாக்டர் கிருஷ்ணசாமி டிஸ்கஷன் செஞ்சிருக்காரு. டாக்டர் கிருஷ்ணசாமி பேசினத பத்தி செங்கோட்டையனுக்கு நெருக்கமான சர்க்கிள்ல பேசி பார்த்தோம். அண்ணனை டாக்டர் சந்திச்சு ரொம்ப நேரம் பேசினாரு. தாவேக கூட்டணியில டாக்டர் 10 சீட் எதிர்பார்க்கிறாரு. அதோட நிக்கல சார், 6 தனி தொகுதி 4 பொது தொகுதின்னு தொகுதி பட்டியலோடவே டாக்டர் வந்துட்டாரு. அண்ணனும் விஜய் கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு அனுப்பி வச்சாரு என்கின்றனர். டாக்டர் கிருஷ்ணசாமி தரப்புல விசாரிச்சப்ப போன சனிக்கிழமை செங்கோட்டையன் சார டாக்டர் சந்திச்சு பேசினாரு. இந்த சனிக்கிழமையே வந்துருச்சு சார், இன்னும் ஒரு பதிலும் வரலையே என ஆதங்கப்படுகின்றனர். கூட்டணி குறிச்சு கனிமொழி பொதுவாக சொல்லியிருக்கலாம். தேமுதிகவோட ரொம்ப காலமா அமைச்சர் ஏவாவேலு தான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காரு. தேமுதிக அங்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணியிலும் பேசினது, இங்கிட்டு திமுக பக்கமும் பேசினது. தேமுதிகவோட நிலைமை இப்ப என்னன்னு விஜயகாந்த் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசினப்ப விஜய் வருவாருன்னு எங்களை பாஜக சைட்ல வெயிட் பண்ண சொன்னாங்க. விஜய் வரலைன்னு உறுதியானதால அமித்ஷாஜியே சுதீஷனன் கிட்ட 2 முறை லைன்ல வந்து பேசினாரு. இன்னைக்கு கூட பியூஷ் கோயல் சென்னைக்கு வந்து எங்களை சந்திச்சு பேசுறதா சொன்னாங்க. என்னமோ தெரியல, திடீர்னு பியூஷ் கோயல் புரோகிராமே கேன்சல் ஆகிடுச்சு என்கின்றனர். தேமுதிக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதை பத்தி திமுக தரப்புல விசாரிச்சப்ப சார், அவங்களுக்கு அதாவது தேமுதிகவுக்கு முதல்ல எங்க கூட்டணியில காங்கிரஸ் இல்லாம போச்சுன்னா என்ன செய்யறதுன்னு ஒரு குழப்பம் இருந்துச்சு. இப்பதான் ஆட்சியில பங்கு இல்லைன்னு சிஎம் தெளிவா கனிமொழி மேடம் மூலமும் சொல்லிவிட்டாச்சு. அத ராகுல் காந்தியும் ஏத்துக்கிட்டாரு. எங்க கூட காங்கிரஸ் கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் தேமுதிக இன்வால்வ்மெண்டா பேசுறாங்க. தேமுதிக கிட்ட ஒரு சில விஷயங்களை பத்தி நம்ம சைட்ல பேசி இருக்காங்க. இருந்தாலும் இன்னும் ஃபைனல் ஆகலைங்க சார் என்கின்றனர். இது ஒரு புறம் இருக்க, திடீர்னு அதிமுகவுல சேர நாரெடி, டிடிவி தினகரனும் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் முடிவெடுக்கணும்னு சொன்னாரு OPS. எடப்பாடியோ ஒரே போடா அதெல்லாம் இல்லைன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. ஆனா அதிமுகவோட சீனியர் தலைவர்கள் கிட்ட நாம பேசினப்ப OPS கூட்டணியில சேர்த்துக்கலாம்னு டிடிவி தினகரன் ரொம்பவே அழுத்தம் கொடுக்கிறாரு. கட்சியில சேர்க்கிறத பத்தியே பேச வேண்டாம், கூட்டணியில சேர்ப்போம்னு பொதுச் செயலாளர் கிட்ட அதாவது EPS கிட்ட டிடிவி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதோட பொதுச் செயலாளரோட சில அட்வைசர்ஸும் கூட OPS கட்சியில நாம சேர்க்க வேண்டாம், ஆனா அவரை கூட்டணியில சேர்த்துக்கிட்டா தொந்தரவு இருக்காது, குக்கரிலோ தாமரையிலோ ஏதோ ஒரு சின்னத்துல அவர் நின்னுக்கிட்டு போறாரு, அவருக்கு பிஜேபி சீட் கொடுக்க போகுது, நாம ஏன் முட்டுக்கட்டையா இருக்கணும்னு சொல்லி இருக்காங்க.
பொதுச் செயலாளரை ஒவ்வொரு தரப்பும் கன்வின்ஸ் பண்றதுல சீரியஸா இருக்காங்க என்கின்றனர். இதுக்கு நடுவே திமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்துடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்காக தீயா வேலை செய்யற ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் சீமானை சந்திச்சு ரொம்ப நேரம் பேசியிருக்காரு. சீமான் தரப்புல விசாரிச்சப்ப அந்த பத்திரிகையாளர் மேல எப்பவுமே அண்ணன், அதாவது சீமான் வாஞ்சையா தான் இருப்பாரு, அவரும் எங்க அண்ணன்னு பாசமா தான் இருப்பாரு. இப்ப அண்ணனை பார்த்து, அண்ணே உங்களுக்கு 5% இருந்து 8% ஓட்டு உறுதியா இருக்கு, நீங்க மட்டும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துடுங்க, நிச்சயமா திமுகவை முடிச்சிடலாம்னு சீரியஸா பேசினாரு. அண்ணன் எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்கிட்டு, தம்பி நீங்க சொல்ற வியூகம், கணக்கு, புள்ளி விவரங்கள் எல்லாம் சரி, ஆனா அண்ணன் எப்படிப்பா உங்க ஆளுக கூட கூட்டணிக்கு வந்துடுவேன்னு நினைக்கிற, அதெல்லாம் நமக்கு சரிப்படாதுங்க தம்பி, உங்க முயற்சிக்கு வாழ்த்துகள்னு மட்டும்தான் அண்ணனால சொல்ல முடியும்பா என்றபடி வழி அனுப்பி வச்சாரு என்கின்றனர். விஜயை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி பேசிக்கிட்டு தான் இருக்காரு. எப்படியும் காங்கிரஸ் நம்ம கூட வந்துரும்னு நம்பியே எல்லா கணக்கையும் போட்டிருந்தாரு. இப்ப தாவிக்க தலைகள் கிட்ட பேசின விஜய், காங்கிரஸ் நம்ம கையை விட்டு போகுது, நமக்கும் கூட்டணி எல்லாம் செட் ஆகல, நாம ஒரு கணக்கு போட்டா இன்னொரு கணக்கு இடிக்குது, அதுக்கு பேசாம நாம தனிச்சே தேர்தலை சந்திச்சிடுவோம் என்ற நம்பிக்கையோட களத்துல இறங்குவோம்னு சொல்லி இருப்பதாக விஜய் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க என்கின்றனர். ஜிஆர்சி ஜுவல்லர்ஸ் காஞ்சிபுரம் வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.